உண்மையிலேயே சொல்கிறேன், இவனுங்கள மாதிரி 1, 2 பேர் இருக்கனால வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே தலை குனிய வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு என்ன நினைப்புனா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்ட்ரெயிட்டாக போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ம வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பஞ்சாயத்து வலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களா எனக்கு தெரியல. எந்த ஒரு வண்டி வந்து எந்த ரோட்டில் வந்து எந்த கொடி கட்டிட்டு போனால் உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா கொடி கட்டிட்டு வண்டி வருதுன்னு சொல்லி அந்த வண்டி டிரைவரை பிடிச்சி இவனுங்களாம் சேர்ந்து எடுத்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோட்டில் ஒருத்தர் இருக்கான். அவன் ஃபோட்டோ வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்க. அவனுக்கு வந்து ஈரோட்டில் வந்து இருக்கான்னா அவனுக்கு என்ன வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கானா என்ன நினப்பா என்னன்னு தெரியல. நீ எதுக்குற கர்நாடகா கொடி கட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுன்னு அவனை போட்டு கேள்வி கேட்டதோடு நிற்காம அவனை போட்டு அடித்து அந்த டிரைவர் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை வச்சுருக்கானு. இது கர்நாடகாக்காரனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு வண்டி வந்தால் நடிப்பேன் எல்லா வண்டியிலையும் கொடி கட்டி அனுப்புறான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சபரிமலை கோயிலுக்கு போகையில் மட்டும்தான் வண்டியில் வந்து கொடி கட்டி அனுப்பிச்சிருந்தானுங்க. செவனின் அப்படியே வந்து கொடி கட்டி அனுப்பிச்சாலும் அது வந்து டிராஃபிக் போலீஸோ இல்லை வந்து டிஎன் கவர்மெண்ட்டோ இல்லை எந்த கவர்மெண்ட்டோ அவனுக்கு கேட்பானுங்க. அவங்களே கேட்காம சும்மா இருக்கல. ரோட்டில் செவனின்னு போகிற உனக்கு என்ன வலிக்குது, அதனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா கூட நீ கேட்டதில் ஒன்று யாருக்கும் பிரச்சனையும் வரல. சும்மா இருக்க மாட்டாமல் கொடி எது கட்டிட்டேன் டிரைவரை பிடிச்சி அடிச்சு தேவையில்லாமல் இது வந்து டிரைவர் சங்கத்துக்குள்ளே வந்து தேவையில்லாத மொத்தத்தில் வந்து மொத்த டிரைவருமே பிரச்சனை வலிச்சுட்டு இருக்கானுங்க. இதனால் இன்னைக்கு காலையில் நான் வரையிலே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு கர்நாடகா சொன்ன மாதிரியே வந்து எல்லா வண்டியிலையும் வந்து கொடி கட்டி அனுப்பிச்சிட்டு இருக்கான். நானே காலையில் ஒரு வண்டி வந்து பார்த்தேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் அவனுக்கு பண்ணுறாங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களை பற்றி உங்கள் கருத்து நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.